கொஞ்ச நாளா உங்கள நீங்களே கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த வீடியோவ நீங்க பார்க்கறதுக்கே ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. ஆனா, உங்களுக்கு மட்டும் அது நன்றாக தெரியுங்க. மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே, எல்லார் மனசுலயும் ஒரு பிம்பம் இருக்கும். இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வரும். தப்பு நடந்தா முகத்துக்கு நேரா கேட்டுடுவாங்க. யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நெறைய பேர் உங்கள பத்தி நெனச்சிட்டு இருக்கிற விஷயம். ஆனா, இப்ப நீங்க அப்படி இல்லைங்க. அதுதான் இந்த மாற்றத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி. யாராவது உங்கள ஒதுக்கினா, நீங்க சொல்றத காது குடுத்து கேட்கலன்னா, உங்க மதிப்ப யாராவது புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாங்கன்னா, முன்னாடி மாதிரி உடனே நீங்க ரியாக்ட் பண்றது இல்ல இல்லையா? சண்டை போடுறது கூட இல்லைங்க. உங்கள புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறதும் இல்ல. ஆனா, அதுக்கு பதிலா ஒரு மர்மமான அமைதி உங்ககிட்ட வந்திருக்கு. அந்த அமைதி பலவீனம் கிடையாது. அது ஒரு சோர்வும் கிடையாதுங்க. அது சரி, நீ உன் வழியில போ. நான் என் வழியில போறேன்னு சொல்ற ஒரு மனநிலை தான் அது. முன்னாடியெல்லாம் யாராவது உங்கள தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதை சரி பண்ணணும் அப்படின்னு நெறைய நேரம் நீங்க செலவு பண்ணுவீங்க. இப்போ அப்படியே விட்டுட்டு மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கீங்க. யாராவது உங்களுக்கு பதில் கொடுக்கலினா, அவங்க பின்னாடி போய் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுறது இப்போ உங்ககிட்ட குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் சாதாரண மாற்றம் கிடையாது. மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்துக்கு அப்புறம் அவங்க கோபத்த விட அமைதியால பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த அமைதி தான் அவங்களோட மிகப்பெரிய சக்தியாக மாறும். இப்போ நீங்க அந்த கட்டத்துல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அடுத்த சில நிமிஷம் நான் சொல்லப்போற விஷயம், ஏன் இந்த மாற்றம் வந்திருக்கு? இது நல்லதா? கெட்டதா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அப்படின்னு முழுசா புரிய வைக்கும். ஆனா, ஒரு கேள்விங்க. ஏன் இந்த அமைதி? உண்மையாவே வலிக்கலையா? யாராவது உங்கள ஊதாசீனப்படுத்தும்போது, உங்கள கண்டு கொள்ளாமல் நடந்து கொள்ளும்போது, அது உங்க மனச காயப்படுத்தலையா? நிச்சயமா வலிக்குது. அந்த வலிக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றமும் இருக்கு. முக்கியமா, யார அதிகமா நம்புனீங்களோ, யாருக்காக உங்க நேரம், உங்க அக்கறை, உங்க உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்தீங்களோ, அவங்க கொடுத்த ஏமாற்றம் தான் ரொம்ப ஆழமா உங்கள காயப்படுத்தியிருக்கும் இல்லையா? ஆனா, இப்போ மாறி இருக்கிறது உங்க வலி இல்லைங்க. அந்த வலிய வெளிப்படுத்துற விதம் தான். முன்னாடி எல்லாம் ஒருத்தர் உங்களை கண்டுகொள்ளாமல் போனா, முதல்ல ஒருத்தர் உங்கள கண்டுகொள்ளாம போனா, நான் உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன்? என்னோட உழைப்பு உங்களுக்கு தெரியலையா? நான் இருந்ததால தான் இவ்வளவு நடந்துச்சுன்னு உங்கள நீங்களே நிரூபிக்கணும்னு அவங்க கிட்ட துடிப்பீங்க. உங்களுடைய நல்ல மனசை அவங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மதிப்பை அவங்க உணரணும். உங்களை இழக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணணும். இதுக்காக மனசுக்குள்ள எவ்வளவோ போராடி இருப்பீங்க. ஆனா, இப்போ அதே சம்பவம் நடந்தாலும், நீங்க அமைதியா ஒரு படி பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துடுறீங்க. முன்ன மாரியெல்லாம் நீங்க பண்றதில்ல. சரி, அவங்க அவ்வளவுதான். இந்த ஒரு வரி முன்னாடி உங்களால சொல்ல முடியாதுங்க. சரி, அவங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த சின்ன வேட முன்னால உங்கனால சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப இயல்பா சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் என்ற அவசரம் குறைஞ்சிருக்கு. புரிய வைக்கணும் என்ற பிடிவாதமும் குறைஞ்சிருக்குங்க. யாராவது விலகினா, அவங்கள துரத்தி போய் பிடிக்கணும் என்ற எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்கு. இந்த பக்குவம் எப்படி வந்தது? என்னைக்காவது தனியா உட்கார்ந்து இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா, இந்த மாற்றம் ஒரே நாள்ல வந்தது இல்ல. நெறைய அனுபவங்கள், நெறைய ஏமாற்றங்கள், பல இரவுகள், நெறைய பதில் கிடைக்காத கேள்விகள், இதெல்லாம் சேர்ந்து உங்கள இந்த அமைதிக்கு கொண்டு வந்திருக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம்.
ஒருத்தர் உங்கள தொடர்ந்து உதாசீனப்படுத்துறாருன்னா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு தகுதி இல்லைன்னா, நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர்னா, இப்படித்தான நெறைய பேர் நெனச்சு தங்கள தாங்களே வருத்திக்குவாங்க. நெறைய பேர் இப்படித்தான் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து ஏதோ குறை இருக்கு. அதான் நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம பேசுறதுக்கு கூட ஒரு மதிப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்க. நாம போதுமானவங்க இல்ல. அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிய மனசுக்குள்ள சுமந்து நடந்துக்குவாங்க. ஆனா, உளவியல் ரீதியா பார்த்தா, நிஜம் வந்து அது கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்கள மதிக்கலைன்னா, அதனால வந்து உங்க மதிப்பு குறைஞ்சிடாதுங்க. யாரோ ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கலைன்னா, யாரோ ஒருத்தர் உங்கள புரிஞ்சுக்கலன்னா, அதனால நீங்க வந்து தவறானவங்களா ஆக மாட்டீங்க. பல நேரங்களில ஒரு மனிதர் உங்களை எப்படி நடத்துறார்ன்னு பார்த்து, உங்க மதிப்ப வந்து அளக்க முடியாது. அது வந்து அவருடைய மனநிலை, அவருடைய முன்னுரிமை, அவருடைய முதிர்ச்சி, அவருடைய பார்வை, இதையெல்லாம் தான் அதிகமா காட்டும். அதனால தான் இப்ப நீங்க மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்கணும் என்ற ஆசையை விட, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும் என்ற நிலைக்கு மெதுவா வந்துகிட்டு இருக்கீங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய வேகத்தையும், வெளிப்படையான பேச்சையும் பார்த்து, சில பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா, நீங்க மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு, வெளியில வேற மாரி பேசுற ஆள் கிடையாது இல்லையா? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. தப்பு நடந்தா நேரா போய் சொல்லிடுவீங்க. தேவையில்லாம எல்லாம் மத்தவங்க மாரி நடிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டா நேருக்கு நேரா பேசுற ஒருத்தரை எப்படி கையாள்வதுன்னு நெறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து தள்ளி நிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல ஊதாசீனமா நமக்கு தெரியுங்க. ஒரு மெசேஜ் பண்ணா அதுக்கு பதில் வராது. நீங்க பேசும்போது அத வந்து கவனமா கேட்க மாட்டாங்க. ஏன் உங்க ஐடியாவ உடனே ஏத்துக்க கூட மாட்டாங்க. சில நேரம் நீங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. இதையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க. ஆனா எல்லா நேரத்திலும் அது வந்து உண்மை கிடையாதுங்க. சில பேருக்கு உங்கள பார்த்தா ஒரு சின்ன பயம் இருக்கும். அது வந்து ஒரு வெளிப்படையான பயம் இல்ல. அது எப்படின்னா, அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாதுகாப்பின்மை. இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட். இவங்க பேசுறதுக்கு மக்கள் கவனம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நம்மை விட ஒரு படி முன்னாடி போயிடுவாங்களோ! அப்படின்னு தெரியாமலேயே ஒரு ஒப்பீடு அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க, உங்கள பத்தி. அந்த ஒரு ஒப்பீடு தான் சில நேரம் ஊதாசீனமா வெளிப்படும். இது வந்து எப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அத கேட்டா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம். இல்லைன்னா, உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருப்பீங்க. எல்லாரும் அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா, அந்த நேரத்துல யாரும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன அதே ஐடியாவ கொஞ்ச நேரம் கழிச்சு, வேற ஒருத்தர் சொன்னா, எல்லாரும் உடனே பாராட்டுவாங்க. அப்போ, அந்த மாரி நேரத்துல உங்களுக்கு என்னங்க தோணும்? நான் சொன்னதுக்கு மதிப்பு இல்லையான்னு தோணும். தோணுமா? இல்லையா? கண்டிப்பா தோணும் இல்லையா? ஆனா, சில நேரம் பிரச்சனை உங்க ஐடியா இல்லைங்க. அத வந்து ஏத்துக்கிட்டா, நீங்க முக்கியமானவரா தெரிஞ்சிடுவீங்கன்னு. எப்படிங்க? அந்த ஐடியாவ ஏத்துக்கிட்டா, நீங்க முக்கியமானவரா தெரிஞ்சிடுவீங்கன்னு, சில பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அதனால அவங்க அமைதியா இருப்பாங்க. இது உங்களுக்கு ஆஃபீஸ்ல நடந்திருக்கா? நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி குடும்பத்திலயுமே இது நடக்கும். எப்படி? நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சொன்னா, அத வந்து உடனே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா, அதையே வேற ஒருத்தர் சொன்னா சரின்னு சொல்லுவாங்க.
இந்த அனுபவம் மேசராசிக்காரங்க நெறைய பேருக்கு வந்திருக்குங்க. இத பார்த்துட்டு இருக்கிற உங்கள்ல எத்தன பேத்துக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு? ஆஃபீஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதனால எல்லா ஊதாசீனத்துக்கும் பின்னாடி வெறுப்பு இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில நேரங்களில் உங்களை எதிர்கொள்ள திராணி இல்லாத மனநிலையும் இருக்குங்க, நெறைய பேர்கிட்ட. அத புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து எப்படி இத புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து, நீங்க உங்களை தாழ்த்தி பார்க்கிறத நிறுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும். ஒரு வேலையை நீங்க முழு ஈடுபாட்டோடு செஞ்சிருப்பீங்க. ஒரு வேலைய ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சிருப்பீங்க. ஒரு குடும்ப விசேஷமா இருக்கலாம். அதுக்காக உங்கள நீங்களே உருக்கி, உங்க தேவைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, யாருமே செய்ய தயங்குற எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சிருப்பீங்க. அங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க? பெரிய ஒரு காசோ, பணமோ இல்லைங்க. பரவால்ல, நீ நல்லா பண்ணியிருக்க. இந்த ஒரு சின்ன வார்த்தைக்காகத்தான் காத்திருந்த நேரங்கள் இருக்குல்ல. இந்த மாரி ஒரு சின்ன வார்த்தைய எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்க சுயமரியாதையை அரிச்சிருக்குங்க. அவங்க வேணும்னே உங்கள கண்டுக்காத மாதிரி கடந்து போவாங்க. நீங்க செஞ்ச வேலைகளுக்கு எந்த விதமான ஒரு கிரெடிட்டும் இருக்காது. ஆனா, அதே இடத்துல ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர, சும்மா பேசிட்டு மட்டும் இருந்த ஒருத்தர தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாருங்க. ஆரம்பத்துல இத பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கும். அப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னும் அதிகமா உழைச்சீங்க. ஒருவேள நாம செஞ்சது பத்தலையோன்னு நெனச்சு, இன்னும் அதிகமா அன்ப கொட்டுனீங்க. எப்படியாவது நம்ம தகுதிய அவங்களுக்கு புரிய வச்சிடணும்னு போராடினீங்க. அங்க தாங்க நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு இருக்கு. ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய வலை. ரியாக்ஷன் ட்ராப் அப்படின்னு அத நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, உங்க கோபமும், நீங்க நிரூபிக்க துடிக்கிற அந்த வேகமும் தான் அவங்களுக்கெல்லாம் வேணும். நீங்க எந்த அளவுக்கு அவங்க கவனத்த ஈர்க்க துடிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட அங்கீகாரம் கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க உங்கள ஈஸியா கையாள ஆரம்பிச்சுடுவாங்க. உங்கள வந்து ஒரு ஆப்ஷனா மாத்துனாங்க. தேவைப்படும்போது பயன்படுத்துறதும், தேவை முடிஞ்சதும் உதாசீனப்படுத்துறதும் அவங்களுக்கு வந்து வாடிக்கையா மாறிடுச்சுங்க. சரி, பிரபஞ்சம் ஏன் இதை உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப அனுமதிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? யாராச்சும் இத யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தா சொல்லுங்க. தொடர்ச்சியா ஏன் தவறான மனிதர்கள் தொடர்ச்சியா தவறான மனிதர்கள் கிட்ட உங்கள நிற்க வைக்குது இந்த பிரபஞ்சம். ஏன்னா, உங்க ஆற்றல் தவறான இடத்துல வீணாகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் உதாசீனத்த ஒரு தண்டனையா உங்களுக்கு கொடுக்கலைங்க. உங்கள வந்து அப்படியே ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு கருவியா வந்து அத பயன்படுத்துது. உங்கள காயப்படுத்தியாவது எப்படிங்க? உங்கள காயப்படுத்தியாவது அந்த தவறான கூட்டத்தில இருந்து உங்களை தனிமைப்படுத்தணும்னு அது நினைக்குது. இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. அந்த வலைய நீங்க வந்து அறுத்துட்டீங்க. இப்ப யாராவது உங்கள உதாசீனப்படுத்தினா, அவங்க முன்னாடி போய் நின்னு விளக்கம் கொடுக்கிறத நீங்க முழுசா நிறுத்திட்டீங்க. அழுறது, சண்ட போடுறது, அவங்க கிட்ட விவாதம் பண்றது, இதுக்கெல்லாம் நீங்க விடை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. சரி, அதுக்கு பதிலா வீணாகிட்டு இருந்த அந்த ஆற்றல அப்படியே உங்களுக்கான வளர்ச்சியில திருப்பி எப்படிங்க? இதுக்கெல்லாம் வீணாக்கிட்டு இருந்த உங்களுடைய ஆற்றல, உங்களுக்கான வளர்ச்சியில திருப்பி விட ஆரம்பிச்சுட்டீங்க. ஒரு காலத்துல மத்தவங்களுக்காக தற்காப்பு போர் செஞ்ச ஒருத்தருங்க. இப்போ தனக்கான சொந்த ராஜாங்கத்த கட்டியெழுப்ப அமைதியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அது யாரு? நீங்க தான். இது ஒரு அசுரத்தனமான பரிணாம வளர்ச்சி. சரி, இப்ப நம்ம தலைப்புக்கு வருவோம். உங்கள உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னாடியே ஜெயிக்க போறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கே. அது உண்மையா? பிரபஞ்சம் உங்களுக்கான பதில எப்படி வச்சிருக்கு தெரியுமா? நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி போய் நின்னு, "நான் யாருன்னு இப்ப தெரியுதா? அன்னைக்கு என்னை ஒதுக்குனீங்கல்ல, இப்ப பாரு" அப்படின்னு கெத்தா
நிக்கிறது தான் வெற்றியா? அவங்க கிட்ட போய் இப்படி கெத்தா நிக்கிறது தான் வெற்றியா? கண்டிப்பா இல்லைங்க. அது வந்து ஒரு சினிமாத்தனம். நிஜ வாழ்க்கையில பிரபஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன வெற்றிய உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா, இது பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா, அப்படி நிரூபிக்க நினைக்கும் போதும், நீங்க அவங்க நினைப்புல தான் இருக்கீங்க. உண்மையான விடை வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க முழுமையா ஜெயிக்கும் அந்த தருணத்துல, உங்களை உதாசீனப்படுத்தின அவங்க, உங்க நினைவிலேயே இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கிற நிஜமான தண்டனை. உங்களுடைய வளர்ச்சிய அவங்க நிச்சயமா தூரத்திலிருந்து பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி வரலாம். அடடா! எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைச்ச ஒருத்தர நம்ம ஈகோவுக்கு இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க அவங்க. உங்கள நெருங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அந்த வருத்தத்தை பார்க்கவோ, அவங்களுடைய ரியாக்ஷனை ரசிக்கவோ, நீங்க வந்து அங்க இருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன்னா, நீங்க வேற ஒரு பரிணாமத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, முழுவதுமா வேற ஒரு பரிமாணத்துக்கு நகர்ந்திருப்பீங்க. ஒரு மலையோட உச்சிக்கு போன பிறகு, கீழ இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் எப்படி காதுல விழாதோ, அப்படி ஒரு அமைதியான உயரத்துல நீங்க இருப்பீங்க. உங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற, உங்களை புரிஞ்சுக்கிற புதிய மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. நேத்து வரைக்கும் யார் உங்கள உதாசீனப்படுத்தினாங்களோ, அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. அதுதான் உண்மையான வெற்றியும் கூட. அதனால தான் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா, "வாழ்ந்து காட்டுதலே சிறந்த பதில்." வார்த்தைகளால ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயம். வார்த்தைகளால ஜெயிக்கிறது ஒரு விஷயம். ஆனா, நம்ம வளர்ச்சியால கிடைக்கிற அமைதி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப வலிமையானது. ஏன்னா, அந்த அமைதிக்கு யார்கிட்டயும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேல் யாராவது உங்கள நிராகரிக்கிறாங்களா? உங்கள வந்து ஒதுக்க பார்க்குறாங்களா? இல்லையா உங்கள புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்களா? அதுக்காக ஒரு நிமிடம் கூட உங்க மதிப்பை குறைச்சு நினைக்காதீங்க. அவர்களை நினைச்சு நாள் முழுக்க வருத்தப்படுறதால உங்க வாழ்க்கையில எதுவுமே மாறப்போறது இல்லை. கண்டிப்பாக எதுவும் மாறப்போறது இல்லை உங்க வாழ்க்கையில. அதுக்கு பதிலா அந்த அனுபவத்த ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. உங்களை ஒதுக்கின அந்த சம்பவத்தை உங்க பயணத்துக்கான ஒரு எரிபொருளாக மாற்றிக்கோங்க. ஒருத்தர் உங்களை நம்பலைன்னா, அதுக்காக நீங்க உங்களை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. யாரோ ஒருத்தர் நம்பலைங்கிறதுக்காக உங்கள நீங்களே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாரி ஒருத்தர் உங்கள மதிக்கலைன்னா, அதுக்காக உங்க மதிப்பு வந்து குறைஞ்சிடாது இல்லையா? நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம் அது? அமைதியா முன்னாடி போய்க்கிட்டே இருக்கணுங்க. பழைய கூட்டத்துக்காக திரும்பி பார்க்காதீங்க. உங்கள வந்து புரிஞ்சுக்காத இடத்துல நீங்க நின்னு அங்கீகாரம் தேடாதீங்க. உங்க பயணத்த ரொம்ப அமைதியா தொடருங்க. ஏன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரியான மனிதர்கள் தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. உங்களுடைய உழைப்பை மதிக்கிறவர்கள், உங்களுடைய நேர்மையை புரிஞ்சுக்கிறவர்கள், உங்களுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள். அவங்க வேற ஒரு இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்த நோக்கி போய்க்கிட்டே இருங்க. மேஷராசிக்காரங்களே, இந்த காலம் உங்களை வந்து உடைக்க வரலங்க. உங்களையே மாற்ற வருது. வரக்கூடிய அந்த மாற்றத்தை முழு மனதோடு நம்புங்க. உங்களுடைய நேரம் வரும்போது, உலகத்துக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையே வந்து உங்களுக்காக பேசும். புரிஞ்சுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவத்த கமெண்ட்ல பகிருங்க. இதே மாதிரி மேஷராசிக்கான ஆழமான பதிவுகள தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுல
உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.